இதுக்கப்புறம் என் லைஃப்பை நம்ம 2 பேர் சேர்ந்து தான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால எந்த டெசிஷனாலும் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லை தருண், இது என்னால் டிசைட் பண்ண முடியாது. ஒருவேளை என்னால் தான் நீங்கள் போடலாம், அந்த கில்ட் எனக்கு காலம் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க. ஏய் வர்ஷினி, அங்க பாருடி, தருணனாவும் ஆதித்யன் நின்று பேசிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் மூஞ்ச பார்க்கவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் ஃபேஸை பார்க்கும் போதெல்லாம் லவ்ல எனக்கு ஃபெயிலியர் ஆனது தான் ஞாபகம் வருது. வர வர இவங்க லவ் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. பேசாம பிரிச்சு விட்டுற வேண்டியது. உங்களுக்கு நடுவில் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண போறியா? சவுண்ட்ஸ் ஃபன். ஒரு ஐடியாவோட வரேன். பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். அதித்தி, எடா தருண், சோகமா இருக்க? உன்னோட நீண்ட நாள் காலேஜ் கனவு நிறைவேறிடுச்சு. அப்பா அவங்க தனியா விட்டுட்டு யூஎஸ்க்கு போய் ஜாலியா இருக்க போற. பா ஏன்பா நீங்களே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஆல்ரெடி ஐ அம் சூப்பர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ரைட் நவ. இல்ல, ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் அப்பா will always be proud of you. உன் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு. பட் நீ இப்ப எடுக்கிற டெசிஷனை நினைச்சு லைஃப் லாங் ரிக்ரெட்டே பண்ணக்கூடாது. அது மட்டும் தான். ஓகேப்பா, தேங்க்ஸ் பா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஸோ லைஃப் இப்போ எனக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்கு. அதில் என்னால் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். லவ்வா இல்லை கரியர். எதை சூஸ் பண்ணுறது இப்போ நான்?